இந்த சாப்டர்ல எப்படி ஒரு ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்டே எந்த லெவல்ல இருந்து எந்த லெவலுக்கு நீங்க ஸ்டேர்கேஸ் ரெடி பண்ண போறீங்களோ அந்த லெவலை ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ நீங்க ஃப்ளோர்ல இருந்து அடுத்த ரெண்டாவது மாடியோட ஃப்ளோருக்கு கிளிக் பண்ண போறீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் லெவலை உங்களோட ஸ்டேர்கேஸோட பாட்டம் லெவல் ஒரு லெவல்லையும் ஸோ உங்க டாப் ஒரு லெவலையும் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்டேர்கேஸ் உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும். ஸோ இது எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணலாம், அதில் என்னென்ன டைப்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஸ்டேர்கேஸை பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரில் சர்க்குலேஷன் அப்படிங்கிற பேனலில் எல்லா ஸ்டேர்கேஸும் இருக்கும். ஸோ ரெயிலிங், ரேம்ப், ஸ்டேர். ஸோ இது மூணு தான் ஸ்டேர்கேஸோட லிங்கேஜ். ஸோ ஸ்டேர் அப்படிங்கிறது இந்த ஸ்டெப்ஸு, ரெயிலிங் அப்படிங்கிறது இந்த ஸ்டேர்கேஸோட உங்களோட கைப்பிடி மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இதில் நிறைய கான்செப்ட் இருக்கும், இதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ எத்தனை லெவல் உங்களுக்கு தேவையோ அத்தனை எல்லா லெவலையும் நீங்கள் ஃபஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்டேர் போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு சின்ன ஃப்ளோர் மாதிரி கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இந்த லெவலில் ஒரு ஃப்ளோர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் லெவல் உள்ள ஒரு ஃப்ளோர். ஸோ ஹோமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை ரியலிஸ்டிக்னு நான் செட் பண்ணிக்கிறேன். எகெயின் லெவல் 2. ஸோ லெவல் 2வில் டிஸ்டன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மூணாவது லெவலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லெவல் 2வில் அதே மாதிரி தான் இன்னொரு ஃப்ளோர் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ கிரியேட் பண்ண இந்த ரெண்டு ஃப்ளோருக்கு இடையில தான் நம்ம ஸ்டெப்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஹோமை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 3D ஆப்ஜெக்ட் டெவலப் ஆகிருக்கும். இப்போ உங்களோட கான்செப்ட் என்னன்னா கீழே உள்ள ஃப்ளோர்லேருந்து மேலே இந்த ஃப்ளோருக்கு ஸ்டேர் கேஸ் எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு லெவலில் செட் பண்ணீங்க. ஸோ இந்த இருக்கு. ஸோ கீழே உள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், மேலே உள்ளது உங்களுக்கு டாப் ஃப்ளோர். இதில் ஸ்டேர் கேஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது என்னன்னா ஸ்டேர் பை காம்போனன்ட், அடுத்தது ஸ்டேர் பை ஸ்கெட்ச். ஸோ ரெண்டு டைப்பில் இருக்கு. ஸோ ஸ்டேர் பை காம்பவுண்ட் அப்படிங்கிறது உங்கள் காம்பவுண்டை டேரெக்டாக எடுத்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஸ்டேர் ஆஸ் ஒரு காம்பவுண்டாக உள்ளே வந்து நீங்கள் ஜஸ்ட் பிக் பண்ணால் போதும், அது ப்ளேஸ் ஆகிரும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஸ்டேர் ஏ காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட் சொன்னதுக்கப்புறம் இந்த கிட்ட உங்களுக்கு காம்பவுண்ட்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மூணாக பிரித்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது ரன், லேண்டிங், சப்போர்ட். ஸோ ரன் அப்படிங்கிறது உங்களோட ஸ்டெப்ஸு தான். லேண்டிங் அப்படிங்கிறது நீங்கள் டேன் ஆகும் போது சம்திங் லேண்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லேண்டிங்கை செட் பண்ணிக்கலாம். சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஸ்டெப்ஸோட சப்போர்ட்ஸ். ஸோ இது மூணையும் பார்க்கலாம். ஸோ ரன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ரன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. ஸோ எப்படி பிளேஸ் பண்ணணும்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஸ்டெப் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது எந்த லெவல் பேஸ் லெவல், எந்த லெவல் டாப் லெவல், கண்டிப்பாக நீங்க சூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ இதை பிக் பண்றேன். லெவல் 1ல இருந்து எங்க போக போறீங்க, லெவல் 2க்கு தான் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ இதை மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்டர் காமிக்கும். ஸோ இந்த பாயிண்டர்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எங்க இருந்து முடியணும், ஸோ அதை நீங்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ ஸ்டெப்பை கிட்ட இருந்து ஆரம்பிச்சேன்னா எங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிக் பண்றீங்களோ அதான் லெவல் 1, அதாவது பேஸ் எடுத்துக்கும். செகண்ட் பாயிண்ட் பிக் பண்றீங்களோ அதான் டாப் எடுத்துக்கும். ஸோ இப்போ இங்க உங்களுக்கு இந்த இடத்துல தான் பாட்டம் இருக்கணும், இங்க தான் டாப் இருக்கணும். ஸோ அதனால இப்படி பிக் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டேர் கேஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ அதை மூவ் பண்ணி வைக்கலாம், நீங்க மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்படி மூவ் பண்ணி செட் பண்ணிட்டேன். இதை பிக் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ சப்போஸ் இதோட வித்தை நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும், லென்த்தை மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த லென்த்தை எப்படி மாற்றலாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா ரைசர்னா இவ்வளோ டெப்த் இருக்கும், ஒரு த்ரெட்னா இவ்வளோ டெப்த் இருக்கும். ஸோ இதில் கவனிக்க வேண்டியது நீங்கள் த்ரெட் அப்படிங்கிறது நீங்கள் கால் வைக்கிற இடம், ரைசர் அப்படிங்கிறது அந்த ஸ்டெப்லேருந்து ஹைட்டு தான் ரைசர் அப்படிம்பாங்க. இப்போ இந்த ஃப்ளோர் லெவல் 1க்கும் லெவல் 2க்கும் நீங்கள் ஹைட் எவ்வளோ செட் பண்ணிருக்கீங்கன்னா 10 feet செட் பண்ணிக்கிங்க. அப்போ அந்த 10 feetக்கு இடையில எத்தனை ரைசர் கிரியேட் பண்ண முடியுமோ அத்தனை ரைசர் அண்ட் த்ரெட்டை அதுவே கிரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ 3D வியூவை செட் பண்ணி பார்க்குறோம். ஸோ உள்ள போனீங்கன்னா த்ரெட் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு, இதில் ஸ்டெப் மட்டும் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பக்கத்தில் இந்த கைப்பிடியெல்லாம் ஃபார்ம் ஆகலை, ஏன்னா நீங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் வச்சு பார்த்துருக்கீங்க. வேறு எதுவும் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணாலும் இப்பயே மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஓகே டிக் கொடுத்துட்டீங்கன்னா அந்த காம்பவுண்ட்லேயே அந்த ரைலிங்கிற இந்த கைப்பிடியெல்லாம் இருக்கும், அதுவே அட்டாச் ஆகிரும். ஸோ இதான் காம்பவுண்ட். ஜஸ்ட் எடுத்து நீங்கள் பிளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதே ஸ்டேர் கேஸை பிக் பண்ணுறேன். எந்த மாதிரி ஸ்டேர் கேஸ் வேணும், ஸோ இந்த மாதிரி ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் வேணும், அதையும் லெவல் 2 செட் பண்ணிக்கிறேன். ஏன் லெவல் 2ல தான் உங்களுக்கு 2 ஃப்ளோருமே தெரியும். ஸோ இப்போ எந்த இடத்துல வேணும், ஸ்பைரல் பிக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு இடத்த நீங்கள் பிக் பண்ணாலே போதும், 2 ஸ்டேர் கேஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை பிக் பண்ணியிருக்கேன். இப்போ ஹோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது பெண்ட் ஆனது மாதிரி போகும். இது நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரயிலோட அது கிரியேட் ஆகிரும்.
ஸோ இது மாதிரி எத்தனை ஸ்டெப்ஸ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் கிளிக் பண்ணும்போது அந்த ஃப்ளோரை இது கிராஸ் பண்ணி போயிருக்கு. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி வச்சீங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும். இருந்தாலும் மூவ் பண்ணலை, இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நீங்கள் இந்த கட் பண்ணணும். ஸோ இது எது மேலே கட் பண்ணலாம்? ஸோ லெவல் 2 செட் பண்ணிக்கிறேன். இது ஓப்பனிங் பை ஃபேஸ். எந்த ஃபேஸில்? இந்த ஃபேஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்டேர்கேஸ் ரெடி பண்ணும்போது இந்த ஓப்பனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது மிக முக்கியமான ஒன்றா இருக்கும். ஸோ இது ஒரு ஓப்பனிங்ஸ்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஓப்பனிங்ஸாக மாறிடும். அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடம் கட் ஆயிரும். ஸோ அதை திரும்பி லெவல் 2ன்னு செட் பண்ணிக்கிறேன். அதே ஓப்பனிங்ஸை இந்த ஸ்டேர்கேஸுக்கு எப்படி கொடுக்குறது? அதே மாதிரி தான் ஓப்பனிங்ஸ் இந்த ஃபேஸை பிக் பண்ணிங்க. பிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆர்க். இது ஒரு பாயிண்ட், இது என் பாயிண்ட், இந்த திட்ட ஒரு ஆர்க். அதே மாதிரி இந்த திட்ட ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்காண்டி இங்கேருந்து இது வரையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுங்க. அதுக்கப்புறம் எகெயின் ஒரு லைன், இதிலிருந்து இது முடியும் ஒரு லைன், அடுத்த ஒரு ஆர்க், இந்த பாயிண்ட், அடுத்தது உங்களோட ரேடியஸ். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஹோலாக கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்டெப் போட்டுட்டு ஸ்டேர்கேஸ் உள்ள ஸ்டெப்பு காட்டி நீங்கள் ஃப்ளோரை ஓப்பனிங்ஸ் கொடுத்து கட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஸ்டேர்கேஸ் காம்பவுண்ட் கிளிக் பண்ணுறேன். இதில் அதே மாதிரி நீங்கள் என் ஸ்பைரல் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த திட்ட எல் ஷேப்பில் வேணாலும் எல் ஷேப் கொடுத்துக்க முடியும். ஸோ எல் ஷேப் பிக் பண்ணும்போது ஸோ எந்த திட்ட வேணுமோ அந்த திட்ட பிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த திட்ட நான் அப்ராக்சிமேட்டாக இந்த திட்ட செட் பண்ணுறேன். ஸோ இந்த திட்ட பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 ஆரம்பிச்சு லெவல் 2 தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த திட்ட நீங்கள் ஓப்பனிங்ஸ் கொடுக்கலனாலும் ஓப்பனிங்ஸ் கொடுத்துக்க முடியும். லெவல் 2 எந்த திட்ட ஓப்பனிங்ஸ் வேணும் உங்களுக்கு? ஆர்கிடெக்சரில் இது ஸ்டேர்கேஸை டிக் பண்ணிடுங்க. டிக் போனால் அது ரயிலோட ஃபார்ம் ஆயிரும். ரயிலோட ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற ஓப்பனிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் மேலே தெரியுதோ அதெல்லாம் இந்த ஃப்ளோரை கிராஸ் பண்ணி வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அதுக்காண்டி தான் ஓப்பனிங்ஸ் கொடுக்க போறீங்க. இதை கிளிக் பண்ணி எந்த ஃபேஸில்? இந்த ஃபேஸில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருவோம். இது அந்த என் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் ஒன்று உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது எல் ஷேப். ஸோ கீழேருந்து ஏறி போய் மேலே வரையும் இந்த ஃப்ளோரையும் வந்துடும். ஸோ ஒரு ஹாலோட சென்டரில் போய் நீங்கள் ஏறணும், அப்போ மற்ற எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இது மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இல்லை ஃபுல்லாகவே நீ ஹாலோவாக கொடுக்க போனாலும் இந்த ஸ்டெப்பில் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக ஹாலோவாக கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்டேர் கேஸை இந்த ஸ்டேர் காம்பவுண்டை யூஸ் பண்ணி பிக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது யூ ஷேப் வேணாலும் பிக் பண்ணிங்க, அந்த யூ ஷேப் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஓகே. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கும் லெவல் 1லேருந்து லெவல் 2 வரையும். ஸோ இங்கே ஏன்னா இங்கே பேஸ் லெவல் 1 செட் பண்ணியிருக்கீங்க, டாப் லெவல் 2 செட் பண்ணதுனால ரெண்டுமே தனித்தனியாக கிரியேட் ஆகிருக்கும் எல் ஷேப். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபுல் ஸ்டேர் உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பில் ஏறி வர்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் உங்களோட ஸ்டேர் கேஸ். ஸோ காம்பவுண்டை யூஸ் பண்ணி போடுற ஸ்டேர் கேஸ். ஸோ அதே இந்த ஸ்டேர் கேஸில் காம்பவுண்ட்ஸில் கடைசியாக ஒரு ஸ்கெட்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வரைஞ்சி அதை ஸ்டேர் கேஸாக மாற்ற முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்த உடனே உங்களுக்கு பவுண்டரி, ரைசர் நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ எது பவுண்டரி எது ரைசர் நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டேர் கேஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. பட் அதில் நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இதில் ஆர்க் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் பாயிண்ட்டு, என் பாயிண்ட்டு, இது ஒரு ஆர்க். அதே மாதிரி ஸ்டார்ட் பாயிண்ட்டு, என் பாயிண்ட், இது ஒரு ஆர்க். ஸோ இது மாதிரி செட் பண்ணிட்டேன். செட் பண்ணுறதுக்கு அடுத்தது ரைசர்னா எதுனா இதுலேருந்து இதான் ரைசர். ஸோ ரைசர் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ அந்த ரைசரை நீங்கள் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோதுக்கு ஆஃப்செட் பண்ண போகிறீங்க? ஸோ எந்த அளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 14 ரைஸ் கிரியேட்டட். இன்னும் எவ்வளவு இருக்குது? இன்னும் 4 ரைஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ உங்களால் கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை கார்னர் ஆப்ஷன் மூலியமாக இதையும் கார்னர் பண்ணிடுறோம், இதையும் கார்னர் பண்ணிடுறோம், இதையும் இந்த ரைஸை. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன். ஸோ ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் மூலியமாக இது முடியும் எக்ஸ்டெண்ட் ஆகணும், எதெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஸோ மொத்தமாக சேவ் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி அடுத்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் இந்த சைடு எதெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகணும். இப்போ நீங்கள் சேவ் பண்ணதெல்லாம் சும்மா பாக்ஸ்லேயே போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைசர் கிரியேட் ஆகிரும். அதாவது ஸ்டெப்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிரும்.
ஸோ இது மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு டிக் பண்ணும்போது இதோட ரைஸர் ஆட்டோமேட்டிக்காக அந்த பவுண்டரி ப்ரொஃபைல் எங்கே வரைஞ்சிங்களோ அதே ப்ரொஃபைல் உங்களுக்கு ரயில் கிரியேட் ஆயிரும். இப்போ இந்த ரயிலோட ஷேப்பை மாற்றணும். இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த 2 ரயிலையும் கிளிக் பண்ணுங்க. இதையும் கிளிக் பண்ணிட்டு ஸோ ரயிலை மட்டும் கிளிக் பண்ணதுனால இந்த ரயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ எந்த மாதிரி ரயில்ஸ் உங்களுக்கு வேணும்? ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளாஸ் பாட்டம் ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி வேணுமா, இல்லை பைப் ஷேப்பில் வேணுமா? ஸோ எல்லாமே உங்களுக்கு பைப் ஷேப்பில் கிரியேட் ஆகிருக்கும். அதே ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணாலும் உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே தனியாக இந்த இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் டாப்பில் கிரியேட் ஆகிருக்கும். இல்லை இந்த பாட்டம் ஷேப்ஸ் அவங்க பிடிச்சிருக்குன்னா எகைன் கிளிக் பண்ணும்போது அந்த பாட்டத்தில் இதுமாதிரி கிளாஸ் வச்சு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் நீங்கள் ஸ்டெப்ஸ் போடணும் அப்படின்னா நீங்களே பவுண்டரி அண்ட் ரைஸை கிரியேட் பண்ணி ஈஸியாக போட்டுற முடியும். ஸோ எவ்வளோ ஹைட்டில் நீங்கள் ஃப்ளோர் செட் பண்ணிருக்கீங்களோ அது தகுந்தாப்புல நீங்கள் ஸ்டெப்ஸை அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேர் கேஸில் உள்ள ஸ்கெட்சை யூஸ் பண்ணி எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதே ஸ்கெட்ச் ஆப்ஷன் தான் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேர் பை ஸ்கெட்சுங்கிற இடத்துல இருக்கும். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேர் பை ஸ்கெட்ச்னு வந்துட்டு இது லெவல் 2 செட் பண்ணிடுங்க. அங்கே பார்த்து அதே தான் ரன் பவுண்டரி ரைசர். ஸோ ரெண்டு ஃபஸ்ட்டு பிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக ஒரு லைன் போடுற மாதிரி இருக்கும். இதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் கிரியேட் ஆகிடும். இதான் ரன். ஜஸ்ட் பிக் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு அதில் ஸ்டேர் கிரியேட் ஆகிடும். இதே இன்னொரு ஸ்டேர் பை ஸ்கெட்ச் எடுத்துப்போம். இதில் லெவல் 2 செட் பண்ணிக்கிறீங்க. இதில் எந்த மாதிரி ஸ்டேர் போடலாம்? பவுண்டரி. ஸோ 2 பவுண்டரியை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் ரைஸை கிரியேட் பண்ணணும். ஸோ அதில் போய் நீங்கள் ஸ்கெட்ச் வரைஞ்சாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஸ்கெட்ச் வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் இதில் என்ன டிஃபரன்ஸ்னா இதில் பவுண்டரி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டு ரைஸர் ஒன்றா கிரியேட் பண்ணிடுவீங்க. இதில் 2 ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் ஸ்ட்ரெயிட்டாக ஏறுறதுக்குள்ள எல்லா ஸ்டேர் கேஸும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. இதே விஷயத்தில் நீங்கள் ஒரு யூ ஷேப்பில் ஒரு ஸ்டேர் கேஸ் ரெடி பண்ணணும். அது ரெண்டுமே நீங்களே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஸோ அந்த ஸ்டேர் கேஸ் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு லேண்டிங் கிரியேட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த லேண்டிங்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஃப்ளோர்லேருந்து இந்த ஃப்ளோர் போகிறதுக்கு ஸோ டைரெக்டாக ஏறுறப்ப உங்களுக்கு அந்த ஸ்லோப் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் ஸோ 2 செட்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோப் ஆங்கிள் கம்மியாகி உங்களுக்கு ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேர் கேஸை எப்படி ரெடி பண்ணலாம், அப்படி ரெடி பண்ணுறப்ப என்னென்ன ஆப்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ லெவல் 1 லெவல் 2 செட் பண்ணீங்க. ஸோ எதுக்காண்டி செட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த வியூ பார்க்கறதுக்காண்டி. ஏன்னா ஸ்டேர் கேஸை பொறுத்தவரையும் எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடியணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ல தான் சொல்லுவீங்க. ஸோ இப்போ ஸ்டேர் கேஸ் எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு ஸ்டேர் பை காம்பவுண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்டேர் பை ஸ்கெட்ச் ஸோ எதனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேர் பை காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ 2ல் ஒரு ஸ்ட்ரைட் டைப். ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வேணும். பட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வரையும் வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் இடம் வரையும் தான் வேணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வேணும். ஸோ இப்போ லெவல் 1க்கும் லெவல் 2க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 10 feet. ஸோ இப்போ உங்கள் ஸ்டேர் கேஸை பார்த்தீங்கன்னா ஸோ கீழேருந்து 5 feetக்கு ஒரு ஸ்டேர் கேஸும் திரும்பி 5 feetலேருந்து 10 feetக்கு ஒரு ஸ்டேர் கேஸும் போடும்போது அந்த 10 feet நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். உங்கள் ஸ்லோப் ஆங்கிளும் கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்டேர் கேஸ் போகிறதுக்கு முன்னாடி எங்கே ஆரம்பிக்கணும்? இந்த பேஸு 1ல் ஆரம்பிக்கணும். 1ல் ஆரம்பித்து பேஸ் ஆஃப்செட் 0லேயே இருக்கணும். டாப் லெவல் எங்கே இருக்கணும்? டாப் லெவல் நீங்கள் லெவல் 2ல் செட் பண்ண வேண்டாம். ஏன்னா லெவல் 2 நீங்கள் போக கிடையாது. இங்கே நன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டைமென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது டிசைட் ஹைட்டு. ஸோ இந்த 0ல் ஆரம்பிக்கிறது எவ்வளோ தூரம் போகணும்? 5 feet போகணும். ஸோ 0லேருந்து 5 feet போகணும். ஸோ அப்போ கொடுக்குறப்ப ஸ்டேர் கேஸ் நீங்கள் இங்கேருந்து இப்படி வந்து இங்கே கொஞ்சம் டேன் ஆகி திரும்பி இந்த போட்டு ஈஸியாக ஏறிடலாம். ஸோ அதுமாதிரி போகிறதுக்காண்டி இந்த இடத்துல ஸ்டார்ட் பாயிண்ட் இந்த எண்ட் பாயிண்ட். ஸோ ஸ்டேர் கேஸ் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ இதை ஹோமில் பிக் பண்ணி பாருங்கள். ஒரு ஆஃப் ஸ்டேர் கேஸ் இருக்கும் உங்களுக்கு. அதாவது இதிலேருந்து ஏறி வருவோம். ஏறி வந்து இங்கே லேண்டிங் டிஸ்டன்ஸ் வச்சு திரும்பி இந்த பட்டி ஏறி போயிடுவோம். ஸோ அதே மாதிரி லெவல் 2 செட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஸ்டேர் கேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதே 2 ஸ்டேர் கேஸ் தான். ஸோ பேஸ் லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் தான் இருக்கணும். பட் லெவல் 1லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும்? 5 feet. அப்போ தான் இந்த ஹைட்டுக்கு அது கிரியேட் ஆகும். 5 feet தள்ளி இருக்கணும். ஸோ டாப் லெவல். ஸோ இது 5 feet தேவையில்ல. ஸோ எங்கே இருக்கணும் அப்படின்னா லெவல் 2ல் போய் ரீச் ஆனால் போதும். ஸோ லெவல் 2ன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டிசைடு ஸ்டேர் ஹைட் உங்களுக்கு ஹைட் ஆயிரும். ஸோ இங்கேருந்து எங்கே இருக்கணும்? இப்போ இங்கே பாருங்கள். இந்த இதை பிக் பண்ணுறேன். பிக் பண்ணி ஸோ பிக் பண்ணுற இடம் தான் டவுனாக இருக்கும். ஸோ எங்கே முடிக்கிறீங்களோ அது உங்களுக்கு அப்போ ஹைட்டாக இருக்கும். ஸோ இங்கே போய் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த இதை கிரியேட் ஆகுறது ஆட்டோமேட்டிக்காக லேண்டிங் ஒன்று கிரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேர் இங்கேருந்து இங்கே போட்டிங்க, இந்த ஸ்டேர் இங்கே போட்டிங்க. பட் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு லேண்டிங். ஸோ இங்கேருந்து ஏறி வரும்போது இதோட லேண்டிங் டிஸ்டன்ஸ். சாதாரணமாக ஃப்ளாட்டாக உள்ள சர்ஃபேஸ் தான் இந்த லேண்டிங் டிஸ்டன்ஸும்பாங்க. இப்போ ஹோம் கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் போட்ட ஸ்டேர் இது லெவல் 1ல் போட்டிங்க. அந்த லெவல் 1ல் ஒரு டாப் லெவல் நீங்கள் 5 feetனு செட் பண்ணீங்க. 5 feet வந்துட்டு அடுத்தது 5 feet ஆரம்பித்து
லெவல் 2 வரையும் போகணும்னு சொன்னீங்க, அது லெவல் 2 வரையும் உங்களுக்கு ட்ராவல் ஆயிரும். ஸோ பேஸ் லெவல் 5 ஃபீட் ரெண்டுக்கும் காமன் ஆட் ஆயதுனால இந்த 1 நீங்க கம்மி பண்ணாலே போதும். இப்ப அந்த கைப்பிடியோட உங்களுக்கு இந்த ஸ்டேர்கேஸ் ரெடி ஆயிரும். இப்ப இத பிக் பண்ணும்போது பேஸ் ஆஃப்செட் ஸோ 2மே காமனா 5 ஆஃப்செட்டுக்கு கிரியேட் ஆயிட்டு. ஸோ இப்ப ஜஸ்ட் இத 0ன்னு செட் பண்ணா இது காமனா 0 பொசிஷனுக்கு செட் ஆயிரும். ஸோ இது போட்டீங்க, இது போட்டீங்க, லேண்டிங் டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இதான் நீங்க யூ ஷேப்ல நீங்க பெண்ட் பண்ணி கொண்டு போறீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்லோப் ஆங்கிளோட இந்த ஸ்லோப் ஆங்கிள் உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ இப்ப இது பேரு அப்பர் ஸ்டேர், இதுக்கு பேரும் அப்பர் ஸ்டேர். இந்த இதுட்ட பாத்தீங்கன்னா இதுட்ட லேண்டிங் இருக்கு. இந்த லேண்டிங் கிரியேட் ஆகல அப்படின்னு என்ன பண்றது? ஸோ நீங்க புதுசா லேண்டிங் கிரியேட் பண்ண முடியுமானாலும் முடியும். இப்ப இந்த இதுட்ட லெவல் 2 செட் பண்ணிக்கிறேன். இந்த லேண்டிங்கை டெலிட் பண்ணிடுறேன். ஹோம் பிக் பண்ணுங்க. இது 2 தான் நீங்க போட்டீங்க ஆக்சுவலா. போட்டதுக்கு அப்புறம் இந்த லேண்டிங் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆன லேண்டிங்கை டெலிட் பண்ணிட்டோம். டெலிட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க போட்ட 2 ஸ்டேர் கேஸ் மட்டும் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்த நேரத்துல நீங்களா லேண்டிங் எப்படி கொடுக்கலாம்? ஸோ ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகாம நீங்க மேனுவலா எப்படி லேண்டிங் கொடுக்கலாம்னா அதே ஸ்டேர்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே 2க்கு கீழே ஸோ இந்த லேண்டிங் பிக் பண்ணும்போது எந்த லெவல்னு செட் பண்ணீங்க. அடுத்தது ஸ்கெட்ச். ஸோ உங்க லேண்டிங் எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இதை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் ஒரு ப்ரொஃபைலா போட்டால் தான் நல்லா இருக்கும். ஸோ எந்த மாதிரி லேண்டிங் உங்களுக்கு வேணும்? ஸோ இங்கே ஆரம்பிக்கிற லேண்டிங் எது முடிய வேணும்? டைமென்ஷன் கொடுத்தாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ இது டிஸ்டன்ஸ் எவ்வளவு? அதே மாதிரி இந்த லைன் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இந்த லைன் டிஸ்டன்ஸ் ஒரு 3 ஃபீட். ஸோ இந்த வித் எவ்வளவு இருக்கோ அதே வித் தான் இங்கேயும் செட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ அதே வித் இங்கேயும் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இதுட்டு லேண்டிங் ஒன்று செட் ஆயிரும். இப்போ ஹோம் பிக் பண்றீங்க. அந்த இதுட்ட உங்களுக்கு லேண்டிங் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். லேண்டிங் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த டாப்ல உள்ள வால்லாம் தேவையில்லை. ஏன்னா வால் எப்பவுமே நீங்க சைட்ல லேண்டிங் கிரியேட் பண்றதுனால அந்த வால் இதுல அட்டாச் ஆகும். ஸோ அப்படி அட்டாச் ஆக தேவையில்லை. இது இந்த இதுட்ட நீங்க வாலை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இதுட்டு மெர்ஜ் ஆயிரும். அது மாதிரி இந்த இதுட்டு மெர்ஜ் ஆயிரும். ஸோ இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இல்லை டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களோட சப்போர்ட். உங்க லேண்டிங்க்கு சின்ன சப்போர்ட் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். அது இந்த இடம். ஸோ இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்ஸ். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகாமல் சப்போர்ட்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணாலும் இந்த சப்போர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதில் லேண்டிங் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்களா கிரியேட் பண்ண லேண்டிங்னால அது 4 கார்னருமே ஆட்டோமேட்டிக்காக கிரில், அதாவது இந்த கைப்பிடி உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரைலிங் உங்களுக்கு தேவையில்லை, டெலிட். இப்போ உங்களுக்கு தேவை இந்த லேண்டிங் மட்டும் தான். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டேர் கேஸ் ரெடி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லேண்டிங் கிரியேட் ஆகும். லேண்டிங் கிரியேட் ஆகிறதுனால அந்த லேண்டிங்கில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரைலிங் கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் தேவையான நீங்கள் தனித்தனியாகவும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அந்த ரைலிங் டெலிட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ரைலிங் 4 சைடு இருந்துச்சு, பட் உங்களுக்கு தேவை 3 சைடு தான். இந்த 3 சைடு தான் உங்களுக்கு அந்த ரைலிங் தேவை. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆன ரைலிங்கை டெலிட் பண்ணிட்டு புதுசாக நீங்கள் மேனுவலாக போட்டுக்க முடியும். எப்படி ரைலிங்கை நீங்கள் மேனுவலாக போடுறது அப்படின்னா, இந்த சர்க்குலேஷன் பேனலில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைலிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரைலிங்கில் ஜஸ்ட் ஸ்கெட்ச் பாத். ஸோ எந்த இடத்துல ரைலிங் வேணுமோ அதை நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணால் போதும். ஸோ அதுக்காண்டி ஒரு லெவலை செட் பண்ணிப்போம். ஸோ எந்த ரைலிங் வேணும் அப்படிங்கிறத இந்த ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணலாம். ஸோ எந்த ரைலிங் வேணும், இந்த ரைலிங் வேணும். அதே மாதிரி இது 2 பாயிண்ட்ஸ் மெத்தடில் வரைகிற மாதிரி இருக்கும். இங்கே ஆரம்பித்து இது முடியும் ஒரு ரைலிங் வேணும். அதே மாதிரி எகெயின் இந்த பாயிண்டில் ஆரம்பித்து இந்த பாயிண்ட் வரையும் ரைலிங் வேணும். ஸோ இதான் இப்போ எங்கேயெல்லாம் இந்த பிங்க் கலர் லைன்ஸ் இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு ரைலிங் கிரியேட் ஆகும். ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதில் ரைலிங் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தனியாக ரைலிங் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்த சின்ன ரைலிங் வேணாலும் ஸோ டாப்பில் செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணி எடிட் பாத் கொடுக்குறது மூலியமா அதிலே எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை புதுசாக ரைலிங் வேணாலும் ஆர்கிடெக்சரில் ரைலிங் மெத்தட் இந்த லைன் எடுத்துகிட்டு எந்த இடத்துல வேணும் இதுலேருந்து இந்த இடம் வரையும் வேணும். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அதுகிட்ட உங்களுக்கு தனி ரைலிங் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இதை பிக் பண்ணுங்க. டாப்ல இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா டாப்லேருந்து 5 ஃபீட் எலிவேஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ரைலேஷன் லெவல் 1லேருந்து 5 ஃபீட் அப்செட் ஆகணும். ஸோ அப்போ மட்டும் தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த இதுட்டு அது அலோகேட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த லெவல் பேஸ் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களா ரைலிங் கிரியேட் பண்ணும்போது இதான் உங்களோட ஆப்ஷன். இதே ரைலிங் இந்த இடத்துல கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதே இப்போ ரைலிங் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு லெவல் 2 செட் பண்ணிக்கிறேன். ஸோ எதாவது ரைலிங் வேணும் உங்களுக்கு, ரைலிங் உங்களுக்கு இந்த இடத்துல வேணும்.
ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரைலிங் வேணும். ஓகே, ரைலிங் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த 3 ரயிலுமே எங்கே கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா லெவல் 1லேருந்து 5 ஃபீட் கிரியேட் ஆகிருக்கு. அப்புறம் உங்களுக்கு லெவல் 2ல் வேணும். இது 0 ஃபீட் இருந்தாலே போதும். எக்ஸாக்டாக அந்த இடத்துல பொசிஷன் ஆயிரும். ஸோ இதோட டைப்ஸை மாற்றுறதுக்கும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ கிளாஸ் பேனலில் தான் எல்லாமே இருக்கணும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான ரைலிங்கை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ பெண்ட் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ எந்த மாதிரி ரைலிங் வேணுமோ அந்த மாதிரி ரைலிங்கை நீங்கள் லைன் மூலியமாகவே எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ டெலிட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்பை டெலிட் பண்ணிவிட்டு இந்த ஓப்பனிங்ஸை டெலிட் பண்ணிடுறோம். ஜஸ்ட் அது ஓப்பனிங். ஓகே, அடுத்து உங்களுக்கு ரேம்ப். ஸோ ரேம்ப் அப்படின்னா இதே மாதிரி ஸ்லோப்பாக போகும். பட் எப்படி இருக்குன்னா ஸ்டெப்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ளாட் ஃபேஸாக இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் இந்த ஸ்ட்ரெஷர்ஸ் தள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏரியா ரேம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுமே கிரியேட் பண்ணுறதுக்கு ரேம் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ் அதாவது ஸ்டேர் கேஸில் பார்த்து அதே ஆப்ஷன் ரன் பவுண்டரி ரைசர் இருக்கும். ஸோ இதுக்கும் லெவல் செட் பண்ணிக்கிறேன். லெவல் 1 லெவல் 2 செட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த இடத்துல வேணும் ரன் மூலியமாகவே டேரெக்டாக கிளிக் பண்ண போகிறீங்க. ரன்னா சிங்கிள் லைன் போடுறது மூலியமாக டேரெக்டாக அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். பவுண்டரி அப்படிங்கிறது 2 எண்டு. ஸோ இந்த 2 ப்ரொஃபைல், இந்த 2 ப்ரொஃபைல் டிஃபைன் பண்ணுறது மூலியமாக அதை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். அடுத்தது ரைசருங்கிறது உங்களோட ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரன்னில் கிரியேட் பண்ணுவோம். ரன்னில் ஸ்ட்ரெயிட்டாக வேணுமா இல்லை ஆர்க் ஷேப்பில் வேணுமா? ஸ்ட்ரெயிட்டாக வேணும். எங்கேருந்து எங்கே வேணும்? இங்கேருந்து இது முடிய வேணும். கிளிக் பண்ணிங்க. இந்த கார்னரில் இதையும் கார்னர் பண்ணிக்கிறேன். இதையும் கார்னர் பண்ணிக்கிறேன். கார்னர் பண்ணிட்டு இந்த லைனை எக்ஸ்டெண்ட் அப் டு இந்த லைன் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஓகே கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ரேம்ப் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். சார் ரேம்ப் பார்த்தீங்களா? இது மாதிரி ஃப்ளாட் ஃபேஸாக இருக்கும். லெவல் 1ல் ஆரம்பித்து லெவல் 2 வரையும் அது போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரேம்புக்கு நீங்கள் ஓப்பனிங்ஸ் கொடுக்கலாலும் அந்த ஓப்பனிங்ஸை யூஸ் பண்ணி ரேம்ப்லையும் ஓப்பனிங்ஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ரேம்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு எடிட் டைப்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகும். எடிட் டைப்பில் அந்த ரேம் எவ்வளோ திக்னஸ் இருக்கணும், ஸோ என்ன சைஸ் இருக்கணும் எல்லாமே தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேமோட மெட்டீரியல் என்ன இருக்குது, இன்சைட் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், இந்த ரேமோட ஸ்லோப். ஸோ இங்கே 1 கொடுத்துறீங்க. 1 அப்படின்னா 1 ஃபீட்டுக்கு அது 1 அடி ஹைட் ஆகும். இப்போ உங்களுக்கு 10 ஃபீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 ஃபீட் லென்த்து போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியும். சப்போஸ் வந்துட்டு 2ன்னு கொடுத்துட்டேன். அப்போ 1 ஃபீட்டுக்கு இது 2 மடங்கு மேலே கிரியேட் ஆகும். ஸோ இங்கே லெவல் 2 லெவல்னு கொடுத்ததுனால அது லெவல் வரையும் போய் அச்சீவ் ஆகிருக்கு. நன்னு கொடுத்துட்டு நீங்கள் டாப் ஆப்செட்டோ இல்லை வேறு எதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நன்னு கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ போய் கிளிக் பண்ணி எடிட் டைப் இதில் பண்ணால் 2 ஃபீட். ஸோ 1 அடிக்கு 2 ஃபீட் இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 3 அடிக்கு இது வந்து 0.5ன்னு கொடுத்துட்றேன். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பொதுவாக நீங்கள் ஸ்லோப் ஆங்கில் மாற்றுற மாதிரி இருக்கும். இல்லை டேரெக்டாக மாற்ற போனால் இங்கே லெவல் 2 டேரெக்டாக லெவல் 1ல் ஆரம்பித்து லெவல் 2 வரையும் அது இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இதான் ரேம்ப். ஸோ இந்த ரேம்ப்லேயும் நீங்கள் ஸ்டேர் கேஸ் தனியாக ரைலிங் போனாலும் ரைலிங் போட்டுக்க முடியும். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸ்டெப்ஸ்லேருந்து லேண்டிங்லேருந்து ஸ்டேர் கேஸ் தனியாக கிரியேட் ஆகிற இடத்துல மேனுவலாக நீங்கள் பண்ணிக்கலாலும் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டையும் சேவ் பண்ணி வேறு மெத்தட் ஹேண்டில் பைப் மாதிரி கொடுக்குறோம். ஸோ பைப் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் இந்த ஹேண்டில்ஸ் அந்த லேண்டிங்ஸ் ஸ்டெப்பை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது கிரியேட் பண்ணுறது சர்க்குலேஷன்கிற பேனலில் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு ஸ்டேர் கேஸ் ரேம் அண்ட் ரைலிங்லாம் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி மாடிஃபை பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் அதுக்கு அடுத்து உள்ள அட்வான்ஸ் டூல்ஸ்லாம் பார்க்கலாம்.